மனுஷால குறிச்ச கேள்வி ஒருபுறமும், அரண்மனை வாசல்ல உண்டு உறவிடமா நிம்மதியா படுத்து உன்னால உறங்க முடியல. நான் சொல்ற சுச்சம் புரிஞ்சுதா? அரண்மனை வாசல்ல உண்டு உறவிடமா நிம்மதியா உன்னால படுத்து உறங்க முடியல. பாதிராவோட சொப்பனங்கள் யாரோ ஏதோ தொந்தரவு பண்றது போல இருக்கு, யாரோ நெட்டி முடிக்கிறது போல இருக்குது, யாரோ நெஞ்சு பிடித்து அமுக்கிற மாதிரி இருக்குது. நிம்மதியான உறக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம ஓடோடி இந்த மாதா வாசலுக்கு வந்திருக்கணும். வந்தது நின்னது கொண்டடைச்சது என்ன? கண்ணுக்கு சொப்பனத்துல காமிச்சது என்ன? வந்தது தெய்வமா போனதா வந்ததா மாண்டதா என்ன ஏதுங்கிறதா உன் குழப்பம். நான் சொல்ற சூச்சம் புரிஞ்சுதா? அரண்மனை வாசல்ல உன் சொப்பனத்துல வந்து காட்சி கொடுத்தது. நான் சொல்ற சூச்சம் புரிஞ்சுதா? உன் சொப்பனத்துல வந்து காட்சி கொடுத்தது என்ன அப்படின்டா ஒரு வகையில தெய்வத்துடைய சிரசுக்கு மேல ஆபரணமா இருக்கக்கூடியது. நான் சொல்ற சூச்சம் புரிஞ்சுதா? உன் சொப்பனத்துல வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உனக்கு காமிச்சு கொடுத்தது தெய்வத்துடைய சிரசுக்கு மேல ஆபரணமா, மணி மேல ஆபரணமா, மார் மேல ஆபரணமா, தோல் மேல ஆபரணமா, தொட மேல ஆபரணமா இருக்கக்கூடியதுதான் உன் சொப்பனத்துல வந்து காமிச்சு கொடுத்தது ஒன்று. நான் சொல்ல சூச்சம் புரிஞ்சுதா? அது ஒரு வகையில தெய்வத்தோடைய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உனக்கு பின்னூட வரக்கூடிய ஆபத்துகளை முன்னூற உன் கண்ணுக்கு காமிக்கிறதுக்கு தான் அது வந்து ஒரு சொப்பனத்துல காமிச்சு கொடுத்துருக்குன்னு நான் சொல்றேன். நான் சொல்ற சூச்சம் புரிஞ்சுதா? இதை நீங்க என்ன அடையாளம்? கட்டாயம் அரண்மனை வாசல்ல மனுஷாலால அரண்மனை வாசல்ல பம்பு வழக்கு சண்டை சாடி சர்க்கார் வாசல் வரைக்கும் போகக்கூடிய வில்லங்கங்கள் ஒண்ணு நடக்க வேண்டி இருந்து அதுல இருந்து மத்துசமாய் வந்திருக்கணும்னு நான் சொல்றேன். நடக்கலையா? எனக்கு தெரியும் நீ சொல்ல தயங்குற, நான் பொட்டு நடிச்ச மாதிரி உடைச்சு தள்ளிட்டேன். நான் சொல்றது புரிஞ்சுதா? அதெல்லாம் தாண்டி இப்ப வந்திருக்கணும். இப்போ உனக்கு தேவை உன் வீட்டுல மாதா விளக்கேத்தி வச்சு கொடுக்கணும். மனதுல நினைச்சது போல வாழ்க்கையை அமைச்சு வச்சு கொடுக்கணும். கொண்டது கொண்டடைக்கிற தெய்வம் உன் கூட பக்கபலமா இருக்கணும். அவ்வளவுதானே, வேற என்ன வர வேணும்?